புனித யோவான் எழுதியபடி இயேசுவின் திருப்பாடுகள். இவற்றை கூறிய பின் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் எனும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாஸ் விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தார். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தார். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயத்த தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் குடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசவில்லையே. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியது கேட்ட கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். இவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவே காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அன்னா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர்,
நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா? என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர் கைவாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் எல்லாரும் யாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் மரண சொல்லுங்க. தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீரா இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றார். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கல்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் ஒன்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, மக்கள், எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை.
அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிலிருந்து அருளப்படாவில் விடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவர்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கல்தளம் என் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றனர். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவை மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கு போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியுமான குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிட்டு விட்டது என்பதை இயேசு அறிந்து, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார்.
அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்திய ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு புதிய கல்லறை இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சற்று முன்பு இளைஞர்கள் இந்த காட்சி, நீங்கள் இப்போ படித்த காட்சி சிலுவை பாதையிலையும் அந்த இளைஞர்கள் நம்மளுக்கு எடுத்து காண்பித்தார்கள். அந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு மனம் உருகுதுனோ தெரியல. எனக்கு கண் கலங்கிற்று. கொஞ்சம் கண் கலங்கினேன். நான் என்னை அறியாமையே கண் கலங்கினேன். அந்த சற்று முன்பு நீங்கள் பார்த்தீங்க, இப்போ கூட நம்ம படித்தோம்ல, கேட்டோம்ல. இயேசுவோட 3 கருத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வந்து இயேசுவோட ஆடைய கிழித்தார்கள். இயேசுவோட ஆடையை கிழித்தார்கள். அவருடைய ஆடையை மட்டும்தான் கிழிக்க முடிந்தது. அவரோட இயல்பை கிழிக்க முடியவில்லை. They could strip off his garments, but they couldn't strip his nature. அவரோட இயல்பு என்ன? அவரோட ஆடையை கிழிச்சார்கள். அவரை பல துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள். ஆனால் அவரோட இயல்பு என்ன? 2 தான். அவருடைய இயல்பு மன்னிப்பு, ஆழ்ந்த அன்பு. They could strip his garments, but they could not strip his nature of forgiving and his nature of love. அதுதான் என்னுடைய கொண்டாட்டத்தின் மைய கருத்தாக இருக்க வேண்டும். அவரோட ஆழ்ந்த அன்பும் மன்னிப்பும். அன்பார்ந்தவர்களே, எங்கள் வந்து இயேசுவோடைய சிலுவையை முத்தம் கொடுத்துட்டு போகிறது முக்கியம் அல்ல. எத்தனை பேருக்கு நான் துரோகம் செய்திருக்கின்றேன், எத்தனை பேருக்கு நான் மன்னிப்பு கொடுத்திருக்கிறேனா, கொடுக்க போகின்றேனா? யூதாஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம். பாவம் யூதாஸ்.
அடிக்கடி மாட்டிக்கிறாரு. யூதாசு இயேசு அவரை நேசித்தாரா நேசிக்கலையா? ஹலோ, எல்லாம் விருதம் இருக்கிறீங்க உங்களுக்கு. நேசித்தார். இயேசு அவர் பாதத்தை கழுவினாரா இல்லையா? இயேசு அவரை அரவணைத்தாரா இல்லையா? நிச்சயமாக. நேத்து உள்ள சம்பவம். யூதாஸை அவ்வளோ நேசித்தார், ஆனால் யூதாஸ் துரோகம் செய்தார். யூதாஸ் ஒரு பெரிய துரோகியாக மாறினார். நம் இடையிலேயே சில பேர் நம்மளுக்கு துரோகம் செய்வார்கள், செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நான் என்னோட இயல்பு இயேசுவின் இயல்பாக இருக்க வேண்டும். மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். மன்னிப்பு மட்டும் இல்லை, அந்த மன்னிப்பு சும்மா வார்த்தையால இல்லை, என்னுடைய மனது ஆழ்ந்த மனதில் நான் இயேசுவோட சீடர் இருந்தால் அன்பு காட்டி மன்னிப்பு கொடுக்க வேண்டும். எப்போ வாய்ப்பு இருக்குதோ அந்த நபரை பார்த்து மன்னிப்பு கொடுங்கள். I love you with the love of Jesus Christ. இயேசுவின் அன்பில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதுதான் இன்றைய மெய்ய பொருள். முதலாவது, நீங்க என்னத்த கிழிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? துணியை கிழிச்சிக்கலாம், நான் பாவின் என்று கிழிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படலாம். ஆனால் நம்ம கிழிக்க வேண்டியது நம்மளுடைய பாவ காரியங்கள், தற்பெருமை, என்னுடைய கோபங்கள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய பொறாமைகள் நிறையா இருக்குது. நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் தியானித்து பார்த்தோம் என்றால், எப்பொழுதும் என்னத்தை தியானிக்கிறோம்? நல்லது தானே தியானிக்கிறோம். இன்றைக்கு போய் உட்கார்ந்து சற்று நேரம் உங்களுடைய பாவங்களை தியானிங்கள். என்னென்ன பாவம் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று. இந்த பாவங்களில் ஒன்று பாரபட்சம் என்றால் பிரெஜடிஸ் என்றால் என்ன தெரியுமா? மற்றவர்கள் அந்த நபரை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த நபர் என்னோட கண்ணோட்டத்தில் அவங்க நல்லவங்க தான், ஆனால் மற்றவங்க குத்தி விட்டுட்டு அவங்க பார்க்குறவங்கள நானும் கெட்டவராக ஆக்கி விடுகிறேன். ஸோ prejudice, somebody influences me, so my eyes become very prejudiced towards the other person. அதனால அந்த பாரபட்சத்தை நாம் அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு உறவும் துண்டிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, முதலாவது மன்னிப்பும் அன்பும். அன்பு என்று சொல்லும் பொழுது, இந்த முழு சற்று முன்பு கேட்டோம்ல, ஆண்டவரோட பாடுகளை பற்றி கேட்டும் படித்தோம். அவருடைய அந்த பாடுகள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இயேசு ரொம்ப பேச மாட்டார். யோவான் அதிகாரத்தில் இந்த சிறப்பான இந்த பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அதிகாரத்தை போய் படிங்க. அவர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப குறைவாக பேசுவார். சற்று முன்பு நம்ம வரும்பொழுதுக்குள்ள ரொம்ப அமைதியாக வந்தோம். இந்த புனித வெள்ளி என்னவென்றால், அது அமைதியான நாள், அது தூய்மையான நாள், அது இட் இஸ் அ டே ஆஃப் குவாய்ட் சைலன்ஸ். அன்பின் மொழி அமைதி, அமைதியின் மொழி அன்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கிறீர்களோ ஆழ்ந்த அன்பு வந்து சேரும். எவ்வளவு ஆர்ப்பாட்டு செய்கிறோமோ, சத்தம் போடுறோமோ, ரொம்ப பேசுறோமோ, அங்க அன்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அன்பை அதிகரிங்கள், பேச்சை குறைங்கள். Increase the love, the language of love in you, and reduce the words that you speak. இன்றையோடைய கொண்டாட்டத்தில் அதுதான் மெய்யமான இடம் எடுத்திருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை பார்த்தீங்களா, அந்த தொடர்ந்து அவருடைய பாடுகள் மூலமாக அவர் ரொம்ப குறைவாக பேசுவார். This day is this day of silence. நான் விருதம் இருக்கிறேன்னா ஆர்ப்பாட்டம்லாம் தேவையில்லையே. இன்றைக்கு ஆரம்பிப்போமே. இவ்வளோ காலமாக ரொம்ப சத்தம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஊர் கதையை பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த கதை பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த கதை பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு மாற்றத்துக்கு கொஞ்சம் அமைதியை கொண்டு வருவோமே. தமிழர்கள் சொல்லவா வேண்டும்?
ஃபாதருக்கு மைக்கு குடிச்சா கிளின்னு கிழிச்சிடுவார். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அமைதி ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசுவோட வாழ்க்கையில் அமைதி ரொம்ப இருந்தது. அந்த அமைதியில் தான் அன்பை ஆழமாக காண முடியும். ரொம்ப பேசுபவர்களை பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அன்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அமைதியை கொண்டு வாருங்கள், அமைதியை கொண்டு வாருங்கள். இரண்டாவது, இந்த அமைதியை நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்தவர்களே. இறுதியாக, ஏன் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? ஏன் இதெல்லாம் நான் செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். சில குறைகளை, சில பாவங்களை நான் கிழித்து ஒழிக்க வேண்டும். அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா, அந்த பதில் அங்கே இருக்கிறது. அதில் எல்லாரும் படிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 10 சத்தமாக ஒரு தடவை படிப்போம் எல்லாரும். ஏனெனில் சரி, அந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பாடுபடுறோம், இந்த மாதிரி செய்தி நல்லா மாறுறதுக்காக. அந்த 2 வார்த்தையை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நம்மை நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே. நம்பிக்கையும் நல்வாழ்வின் திட்டங்களையும் அவர் கொடுக்கிறார். நம்பிக்கையும் நல்வாழ்வு திட்டமும். நம்பிக்கை என்றால் ஹோப். ஏன் நாம் மாறணும் என்றால், ஆண்டவரோட நம்பிக்கை எனக்கு கொடுப்பார். நம்பிக்கை என்றால் ஹோப். நம்பிக்கை என்றால் ஹோப். ஏன் இப்படி சொல்றாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா, எனக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஹோப், எதிர்காலத்தை பார்த்து நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு எதிர்காலத்தை பார்த்து, ஓயோ the death of Jesus, இயேசுவோட இறப்பு எனக்கு நம்பிக்கையை ஊட்டணும். இன்றைக்கு பெரிய வெள்ளி, இன்னைக்கு புனித வெள்ளி, நான் ரொம்ப துயரமாக இருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய இயேசு இறந்து விட்டார். அவருக்காக அழுகாதீர்கள். இயேசு சொல்றாரு எருசலேம் பெண்களிடம், எனக்காக அழுகாதீர்கள், உங்களுக்காக அழுவுங்கள் என்று. ஆண்டவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து 2000 வருஷம் ஆச்சு. நினைவு கொண்டாடுறோம். ஏனென்றால் அவர் இறப்பு எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. His death brings me hope. அடுத்தது அது போடுங்கய்யா, திருப்பி டக்குன்னு எடுத்துடுறாங்க பையங்க. ஐயோ. அடுத்தது நல்வாழ்வின் திட்டங்களே கொடுக்கிறார். நல்வாழ்வின் திட்டங்களே. He is planning to give you good life. நல்ல வாழ்வு கொடுக்கிறதுக்காக இந்த திட்டம் நம்மளுக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல வாழ்வு கொடுக்கிறதுக்காக. அவர் இறப்பு நம்மளுக்கு துயரம் கொடுக்கிறதுக்காக இல்லை, நல்வாழ்வு திட்டம். அப்போ இந்த வார்த்தை மூலமாக எனக்கு ஊக்கம் வர வேண்டும், எனக்கு விவேகம் வர வேண்டும், எனக்கு ஆண்டவருடைய ஆற்றல் வர வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு இந்த புனித வெள்ளியை நாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது இதில் என்னத்தான் கண்டோம் அப்படி இருக்காமல், என்னுடைய பாவங்களை நான் ஒழிக்கும் பொழுது இந்த வாழ்வு எனக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதனால் பாவத்தை கிழித்துவிட்டு அன்பையும் அவரையும் நாம் சேர்த்துக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு கொடுப்போம். ஏனென்றால் நீங்கள் சாவறதுக்குள்ள நம்ம எல்லாம் சாவறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரை நம்ம பகைச்சிக்குவோன்னு தெரியாது. யாரும் சொல்ல முடியுமா, நான் சாவற வரைக்கும் இன்றிலிருந்து இந்த இந்த விழாவிலிருந்து நான் வெளியே போகும் பொழுது இன்றிலிருந்து நான் சாவற வரைக்கும் ஒருத்தரையும் பகைச்சிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இந்த ஆற்றல் பெற்றுட்டோன்னே குறைக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இதுக்காக நாம் பாடுபடுவோம், நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவன் நம்மளோடு தொடர்ந்திருப்பார் என்று நம்புவோம். நம்புறது மட்டுமல்ல, விசுவாசிப்போம், உறுதியாக தெரிஞ்சு கொள்வோம். ஆமீன்.